இது குமாரனுடைய சாயலை அடைகிறதற்கு ஓடுகிற பந்தயச்சாலை ஓட்டம். இந்த ஓட்டத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வழி நடத்துகிற மார்க்கம் என்ன என்றால், அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் வழி நடத்துவார். வனாந்தரம் இருக்கவே இருக்கும், வறண்ட நிலம் இருக்கவே இருக்கும், சிறுமை இருக்கவே இருக்கும். சிறுமையின் மார்க்கம் எல்லாம் நமக்கு உண்டு. ஆண்டவர் அந்த மார்க்கத்தில் தான் குமாரனை குறித்து, தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். அந்த சாட்சியை குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி, அந்த சாட்சி எனக்கு வேண்டும் என்று அவர் மேலே எனக்கு விசுவாசம் இல்லை என்றால் தேவன் பொய்யர் என்று சொல்லுகிறார். நாம் மாம்சத்தில் ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறது, அந்த சாயலை அடையாமல் இருக்கிறது, தேவனை பொய்யராக்குகிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம் கிடையாதுங்க. இங்கே அப்படித்தானே இருக்கு. பெரிய பெரிய ஆட்கள் கிட்டெல்லாம் அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் விடுங்க, வேண்டாம். அதற்கு மேலே யாருக்கிட்டையும் வாதம் தர்க்கம் பண்ணுறது நம்முடைய காரியம் கிடையாது. நீ தேவனுடைய வார்த்தையை, கிறிஸ்துவை குறித்து கொடுத்த சாட்சியை நீ விசுவாசிக்க மாட்டேன் என்றால் நீ தேவனை பொய்யனாக்குறாய் அப்படிங்கிறாரு. தேவன் பொய்யர் என்று சொல்லுகிறார். இது அடைய முடியும் என்று ஆண்டவர் சொல்லும்போது அதை நான் அடைய மாட்டேன் என்று சொன்னால், அதெல்லாம் முடியாது என்று சொன்னால், அப்போ தேவன் பொய் சொல்லியிருக்காரா? குமாரனுடைய சாயலுக்கு உன்னை கொண்டு போவேன், பாதாளத்தை ஜெயிக்க வைப்பேன், மரணத்தை ஜெயிக்க வைப்பேன் என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தேவன் பொய் சொல்லியிருக்காரா? அப்படிதான் சொல்றார். நீ குமாரனை இந்த முறையில் நீ விசுவாசிக்கவில்லை என்றால் நீ அவரோடு வச்சிருக்கிற உறவு என்ன? அவர் கர்த்தர் என்கிற உறவுல நிற்கிறியா, அல்லது என்னுடைய மணவாளன் என்கிற உறவுக்கு அவரோடு கூட கல்வாரி சிலுவையில் இணைந்திருக்கிறாயா? நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் அந்த மணவாளனும் மணவாட்டியும் ஒன்றாக இணைகிற காரியம். கிறிஸ்து நியாயாதிபதியாக வருகிறதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. அவர் வருகிறதை பற்றி, அவருடைய வருகையை பற்றி கவலையே கிடையாது. அநேகர் சொல்லுங்க, அவருடைய வருகையை பற்றி சொல்லுங்க. ஏன்? அவர் எப்போ வருவார், எப்படி வருவார்? அவருடைய வருகையை பற்றி சொல்லுங்க, நியாய தீர்ப்பை பற்றி சொல்லுங்க. எதுக்கு? என் மணவாளன் எனக்கு என்னோடு கூட அவரை என்னையும் பிரிக்க முடியாது. இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோமா? அந்த சாட்சி, ஆண்டவர் அதைத்தான் சொல்றார், அந்த சாட்சிக்கு நீ வரவில்லை என்றால் கிறிஸ்துவனுடைய மணவாளன் கிடையாது, நீ அவரோட இணையவில்லை. அவரை விசுவாசிக்கலாம், உலகம் முழுக்க எல்லாருமே விசுவாசிப்பாங்க. அவரை விசுவாசியாத ஜனங்கள் யாருமே கிடையாது. அவர் ஆண்டவர் தான் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த சாட்சி, அந்த இலக்கு என்னால் முடியாது என்று நான் அசட்டை பண்ணுவேனானால், தள்ளி போடுவேனானால், நான் உலகத்துக்குள்ள போகிற ஒரு வாழ்க்கைக்குள் இருப்பேனானால், அல்லது கலங்கி திகைத்து முறுமுறுக்கிற ஒரு வாழ்க்கையில் இருப்பேனானால் தேவனை பொய்யராக்குகிறேன். முறுமுறுத்தாலே போதும் தேவனை பொய்யராக்கிறேன். ஏன் என்றால் அவர் அந்த மார்க்கம் நமக்கு அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தும் பொழுது அதில் என்ன அநேக காரியங்கள் இருக்கும். மனுஷரால் முடியாதவைகள் அத்தனையும் இருக்கும். உன்னால் முடியுமா? சிவந்த சமுத்திரத்தை கடந்து காட்டுன்னு தான் சொன்னார். முடியும். ஏன் முடியாது? நம்பு. அவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனது, பார்வோனுடைய சேனை அழிக்கப்பட்டது எல்லாமே ஆண்டவர் நமக்கு திருஷ்டாந்தமாக, ஒரு உதாரணமாக, ஒரு மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு வச்சிருக்கிறார். சும்மா குறைவா நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். உன்னை யாரும்
தோற்கடிக்க முடியாது என்பதில் ஆணித்தரமாக இருந்துக்கோ. எந்த சூழ்நிலை உன்னை ஜெயிக்க முடியாது என்பதில் ஆணித்தரமாக இருந்துக்கோ. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதில் தெளிவாக ஆண்டவர் அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு வர்றார். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அவருக்கு பிரியமானவைகளையே நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனித்து விடுகிறதில்லை, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அப்படிதான் இருப்பார். நாம உலகத்தில் எப்பவுமே ஒரு நம்முடைய பிரச்சனை, இந்த மனுஷ சுபாவமே என்ன அப்படின்னா, தேவன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வோம், நம்புவோம். ஆனால் என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு, என் பிரச்சனைகளுக்கு நான் தான் பொறுப்பு, என் வியாதிக்கு நான் தான் பொறுப்பு, என் இல்லாமைக்கு நான் தான் பொறுப்பு. சிறுமை வந்தாச்சுன்னா அந்த சிறுமையை மேற்கொள்றதுக்கு நான் பிரயாசம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், அவருக்கு பிரியமானவைகளையே நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனித்து விடுகிறது இல்லை. அவருக்கு பிரியமானது என்ன? அவருடைய ஆலோசனையை அப்படியே நான் விசுவாசிப்பேன், அவ்வளவுதான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவர் தானே ஆலோசனை கர்த்தா, நமக்குள்ளே இருக்கிறார், நான் இல்லை. இந்த ஆலோசனை கர்த்தா இந்த சூழ்நிலையை, அது அவருடைய ஆலோசனை. ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு உபத்திரவமும் தேவனுடைய ஆலோசனை தான். எதற்கு? குமாரனுடைய அந்த உன்னத நிலையை அடைகிறதற்கு நம்முடைய பலத்தினால் அல்ல, அவருடைய பலத்தினால். தைரியமாக கிருபாசனத்தண்டை ஓடுகிறதற்காக. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் அந்த வாழ்க்கை, பிதா அவருக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையில் அவர் ஜெயம் கொண்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த உதவியை நாம் விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளும் பொழுது, உபத்திரவம் நமக்கு மிஞ்சுதானே இருக்கும். எந்த உபத்திரவமும் நம்முடைய மனுஷ லெவலுக்கு மிஞ்சுதான் இருக்கும். சும்மா அதில் எளிதான காரியம் கிடையாது. சாதாரண உபத்திரவம் கூட, எந்த உபத்திரவம் ஆனாலும் நம்முடைய லெவலுக்கு, மனுஷ லெவலுக்கு, தரத்துக்கு மிஞ்சுதான் நிற்கும். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி அவங்க கலங்கினது அது உண்மைதான். ஏன் அப்படின்னா, இந்த சிவந்த சமுத்திரத்தை நான் எப்படி கடக்க முடியும்? இந்த பார்வோனின் சேனையை நான் என்ன செய்ய முடியும்? ஒரு ராட்சசன் முன்னாடி ஒரு தெள்ளுப்பூச்சி மாதிரி நின்றுட்டு இருக்கிறோம். முன்னாடி போக முடியாதபடி பின்னாடி நமக்கு சாகடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்து கொண்டு இருக்கும்போது கலங்கத்தான் செய்வோம். அப்போ ஆண்டவர் நியமிச்சிருக்கிறது என்ன? உன்னை என்னுடைய தரத்துக்கு, என்னுடைய சாயலுக்கு பலவானாக மாற்றுகிறதற்கு நான் இதை வச்சிருக்கேன். சிவந்த சமுத்திரம் என்ன, பார்வோனின் சேனை என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும் பொழுது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இந்த தேவத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நமக்கு கொடுத்திருக்கிறாரே தவிர நம்மை அழிக்கிறதற்காக அல்ல. சிவந்த சமுத்திரத்தில் செத்து போனாங்களா? செத்து போனது யாரு? பலவான்கள் தான் செத்து போனாங்க. கடந்து போனவங்க எல்லாம் பலவீனர்கள். அவர் பலவீனர்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு தேவ பலனை அடைகிறதற்காக. சும்மா போயிட்டு இருந்த ஜனங்களை சிவந்த சமுத்திரம் அங்கே வருது, அவன் பார்வோன், அவனுடைய சேனை, குதிரை, ரதங்கள், வீரர்கள் அத்தனை பேரும் வர்றாங்க. ஆண்டவர் அப்படிதான் தண்ணி காட்டி விடுவார். நீ அந்த தண்ணி வழியா கடந்து போ, உன்னை துரத்துகிறவன் எல்லாம், உன் பயம் எல்லாமே மூழ்கடிக்கப்படும். தண்ணி காட்டி விட்டுட்டு அவங்கள திறந்து விட்டார். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நமக்கு அந்த திருஷ்டாந்தம் கொடுக்கப்பட்டதுனால இப்போ தேவனை நாம் பொய்யராக்க முடியாது. எவ்வளோ பெரிய சேனையை அழித்தார், எவ்வளோ பெரிய சமுத்திரத்தை ஒன்றும் இல்லாமல் அதன் மத்தியில் ஒரு மார்க்கத்தை திறந்து கொடுத்தார். இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற, அனுமதிக்கிற எல்லாமே அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக. இப்படி நான் உனக்கு ஒரு சித்தம் வச்சிருக்கேன். அற்ப மனுஷன், மரணம் பாதாளம் மேற்கொள்ளுகிற பலவீனன், ஒரு ஞானமும் கிடையாது, புத்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உனக்கு ஒரு அற்ப சரீரத்தில் இருக்கிற அந்த சரீரத்துக்கு என்ன கேரண்டி உண்டு? ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒன்னை நான் தெரிந்து கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, பலவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தெய்வத்துவத்தை உனக்கு கொடுக்கிறதற்காக இந்த வனாந்தர மார்க்கத்தில் நான் உன்னை நடத்துகிறேன். இந்த வனாந்தரத்தில்
நீ விசுவாசத்தில் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிற விசுவாசத்தில் தெய்வத்துவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபாசன தண்டைக்கு ஓடி வருவாயானால் அத்தனை வெட்கப்பட்டு போகும். உன்னை வெட்கப்படுத்துகிறதற்கு உனக்கு முன்பாக நிற்கிற பாதாளத்தின் வாசல்களோ மரணத்தின் வாசல்களோ மேற்கொள்ளவே முடியாது என்று ஆண்டவர் நமக்கு உத்தரவாதமே கொடுத்துட்டார். கிறிஸ்துவின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நம்பு. கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார், அதை நம்பு. நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன், அதை நம்பு. கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறியே. இப்போ இந்த உடல் ஒரு மனுஷனுடைய உடல் கிடையாது. இது கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆவிக்குரிய சரீரமாக கிறிஸ்துவின் சரீரத்தில் உயிர்த்தெழுந்தோம். கிறிஸ்துவின் பௌதிக உடலில் மரித்து கிறிஸ்துவின் ஆவிக்குரிய உடலில் உயிர்த்தெழுந்தோம். இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம்! உன்னை ஆவிக்குரிய ஜீவனாக நான் மாற்றி இருக்கிறேன். இதை யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இது நம்புறதுக்கு ஏதுவாக இருக்காது. இதை நம்பவில்லை என்றால் உபத்திரவத்தை ஜெயிக்க முடியாது, வியாதியை ஜெயிக்க முடியாது, பாடுகளை ஜெயிக்க முடியாது, மனுஷரை ஜெயிக்க முடியாது. காற்று பறக்கடிக்கிற பதரை போல துரத்தப்பட்டு கொண்டே இருப்போம். சின்ன அற்ப காரியம் கூட உங்களால் செய்யக்கூடாது இருக்க என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனால் எந்த சூழ்நிலை உனக்கு எதிராக வந்தாலும் நீ ஜெயங்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லி, இதுதான் குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி. ஏதோ உலகத்தில் ஒரு நல்லவனா வாழ்ந்துட்டு போறது இல்லை. இது தெய்வத்துவத்தை சுதந்திரிக்காம இந்த உலகத்துல இருந்து கடந்து போகவே கூடாது. ஒவ்வொரு நாளும் விலையேறப்பெற்றது. மனுஷன் இதை அங்கீகரிக்க மாட்டான். மனுஷரால் ஆகாது என்று தள்ளப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது. எவ்வளவு தெய்வத்துவத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற இவரை மனுஷன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறான். அவர் பொய்யராக்கிற, இவர் கிறிஸ்துவே கிடையாது. சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்போதான் கிறிஸ்து. என் வியாதியை நீக்கு, என் பிரச்சனையை நீக்கு, என் போராட்டத்தை நீக்கு, அப்போதான் நீர் ஆண்டவர். அது இல்லை. தேவன் நமக்கு வச்சிருக்கிற இலக்கு, நமக்கு வியாதி நீங்கியாச்சுன்னா நம்ம பலவான் ஆயிடுவோமா? தரித்திரம் நீங்கியாச்சுன்னா பலவான் ஆயிடுவோமா? அது வேண்டாம். வியாதி வேண்டாம், தரித்திரம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அது இல்லாமல் நான் ஐஸ்வர்யமானா திரவிய சம்பந்தனா நான் இருக்கிறதுனால நான் பாதாளத்தை ஜெயிக்க முடியுமா? பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? கோபப்படாமல் இருக்க முடியுமா? திகிலடையாமல் இருக்க முடியுமா? அப்புறம் என்ன ஐஸ்வர்யம்? குமாரனுடைய சாயல் என்பது தெய்வத்துவம். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலையாய் இருக்கிற அவருக்குள் நாம் பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையின் மரணம், சிலுவையை குறித்த உபதேசம் திருச்சிட்டான் பிசாசு. சிலுவையை குறித்த உபதேசத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான், டைல்யூட் பண்ணி விட்டான். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் குறித்த செய்தி ஒன்று இல்லாமல் ஆக்கிட்டான். நான் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து உன்னதத்தில் இருக்கிறேன், உன்னதவாசி. இப்படி உன்னதவாசியாக என்னை நான் விசுவாசிக்காம எப்படி நான் ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற மார்க்கத்தில் நான் எப்படி ஜெயங்கொள்ள முடியும்?